ஓம் சிவாய நம. வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி. சந்தோஷமாக எந்த துயரமுமின்றி குடும்பத்துடன் ஜெயின் கால்மெட் வாழ்ந்து வந்தார். எல்லோரும் ஆசைப்படும் பணக்கார வாழ்க்கையை ரிஸ்கில் இல்லாமல் வாழ்ந்தார். இந்த பணக்கார வாழ்க்கைக்காக சில மனிதர்கள் கூட பிறந்தவர்கள் சொத்துக்களையே அபகரிப்பது, கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களை தன்வசம் பற்றுவது, பொய், திமிரு, கபலத்தனம் செய்து அடுத்தவங்க சொத்தை வளைத்து போடுவது, அடுத்தவர்கள் பொருட்களை கைப்பற்றி தான் தனக்கு என்று வாழ்வது, பணக்கார வாழ்க்கை வாழ்வதற்காக தன் பிள்ளைகளுக்கு சொத்து, பணம் எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பது. பணக்காரர்களே, உங்களால் மனமுடைந்து வயிறு எறிய அவர்கள் இட்ட சாபமும் உங்கள் பணமுடன் வளர்கிறது இல்லையா? வளர்ந்த பணம், பாவமும் சாபமும் உங்கள் தலைமுறையில் நீங்க சேர்த்த சொத்துக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? இனி கால்மெட் வந்த சோதனையை கேளுங்க. அப்போதுதான் அடுத்தவர் பாவத்திலும் துயரத்திலும் சம்பாதித்த சொத்துக்கள் எப்படி சுகமில்லாமல் அழியும் என்று தெரியும். கர்மா செய்யும் செயலை நாளை சொல்கிறேன், கேளுங்க. நன்றி, வணக்கம்.